மக்கோ டாக் ஜோன் 3.0. இன்றைக்கி நம்ம ஜூ எஸ்கேப்னு ஒரு கேம் தான் கைஸ் விளாட போகிறோம். நம்ம ஜூவில் வந்து மாட்டிக்கிட்டோம் கைஸ். இப்போ நம்ம எப்படி எஸ்கேப் பண்ணுறோம்னா இந்த கேமு. ஓகே சார், எப்படி சார் எஸ்கேப் பண்ணணும்? அப்புறம் நம்ம தம்பியும் வந்திருக்கான். டே வாடா. சார் எப்படி எஸ்கேப் பண்ணணும் சார்? வெயிட் இந்த அனிமல்ஸ் எல்லாமே வெளியே வந்துடுச்சு. நீங்கள் இந்த ஹவுஸ் வழியாக போய் எப்படியாவது எஸ்கேப் ஆங்க அப்படின்னு சொல்கிறான். டே இந்த ஒரு வாட்டர் இருக்கும், அதுக்கு வந்துரு. அந்தியா பார்த்துட்டேன் அந்த கட்டை மேலே நீங்கள் இல்லை, நீங்கள் வரேன் நீ வா வா. நான் அப்படியே மெதுவாக போயிட்டுருக்கேன். இப்போ கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான்டா, கொஞ்சம் தான் கஷ்டமாக. எப்படா அதுக்குள்ள ஈஸி தானடா. என்ன ஜம்படி போகமே. என்னடா இது ப்ளூ கலரில் தெரியுது? ப்ளூ கலரில் தெரியுதா? எனக்கும் அந்த மாதிரி தான். கீழே விழுந்துட்டேன்டா. அப்படி வா, அது கீழே வந்து சாக மாட்டியே. அவளை சாவலை என்ன திரும்பி மேலே வரணும்டா. எந்த இருக்க பாரு, நீ உன்னோட ஃப்ரெண்ட் எந்த இருக்கு மேலே. ஓகே காய்ஸ், பயமாக இருக்குது. என்னடா இங்கே இங்கே தான் போகணுமா? உடைச்சிட்டு வந்துட்டு நீ எங்கே போகணும்? ஐயோ பாண்டாஸ். வேணாம் எனக்கு பாண்டானா ஓகே தான், அது கொஞ்சம் நல்லா தான். பண்ணுறா இந்த அக்வாரியமை கடந்து போங்க. இங்கே ஷார்க்ஸ் இருக்கும். ஷார்க்ஸா? டாய் ஷார்க் எனக்கு ஆகவே ஆகாதுடா. ஷார்க்னா எனக்கு ஆகாதுன்னு உனக்கே தெரியும் தம்பி. ஆமாம் தெரியும்டா. ஐயோ செத்துட்டேடா, தண்ணி பட்டு செத்துட்டேன். நீ எங்கே இருக்க? நீ இன்னும் அதே லெவலில் தான். ஃபர்ஸ்ட் லெவல்லையாவா இருக்க? முட்டாள். டே லைட்டாக பட்டா கூட அவுட் ஆக்கி விட்றாங்க எல்லாம் இந்த பையலால் தான். இங்கே ஒரு பையன் இருக்கான். நீ பாரு, தள்ளி விட்டுட்டே இருக்காங்கடா. அதான்டா பிரச்சனை. தள்ளி விட்றாங்களா? ஆமாம். யாரா அவன் தள்ளி விட்டு? ரொம்ப தள்ளி விட்டா ஒருத்தி. ரொம்ப பேசாதடா. ஸ்கிப் ஸ்டேஜ் ரோஸ் கேட்குமே. கேட்குதா? நான் இந்த லெவலுக்கு வந்துட்டேன்டா. இன்னும் அங்கே தான் 3வது செக் பாயிண்டில் இருக்கேன் நான். 3வது வெயிட் பண்ணுறா. நீ மொதல் செக் பண்ணி எனக்கு தாண்டல வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்ண டேட் எங்கள் ஆக்டோபஸ் வர்ற எவ்வளோ பெருசு. எப்பமா ஷார்க்கே உள்ள. ஐயோ கிராக்கு. கிராக்கு போடுதுடா ஷார்க்கு. டாய்க்கு எஸ்கேப் ஆகணும்டா. ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்டக்கானால தான் செத்தேன். அதெல்லாம் கனெக்டாக வராது கைஸ். டேய் இந்த சைடு தான் காட்டுதுடா. ஏன் என்ன பண்ணுறது? இது பை நவுன்னு காட்டுதுடா. இது வேணாம் என்னடா. அது அந்த கிளாஸ் கொடுறா. கிளாஸ் இல்லைடா. சரி நான் இறந்துட்டேன். ஓகே காய்ஸ், இப்போ திருப்பி இந்த வாட்டி ரொம்ப இது பண்ணுறதுடா. டே முடியலையா? ஷாப் கொடுத்துருந்தா. அடா மண்டையா. டேய் ஃபர்ஸ்ட் கீழே விழுந்துட்டேன்டா. போடா முடியலடா என்னால். ப்ரோ மெதுவா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. ப்ரோ தள்ளி விட்டானா? தள்ளி விட்டது. தண்ணிக்குள்ள வந்து ட்ரெஷர் கண்டுபிடிச்சிட்டு மொட்டை சுத்துறோம் காய்ஸ். நோ லாஸ்ட்டில் உட்காந்துட்டேன்டா. ஏன்டா தண்ணிக்குள்ள என்ன மூச்சு விட முடியல. என்ன பண்ணுறது? கீழே வந்துட்டே இருக்கேன்டா. முடியலடா என்னால். எப்படா அவ்வளோ தூரம் போன நீ? நாங்கள் தானே முடியலடா ஒரு லெவலில். நீ என்னோட பெரிய ஆபியராக இருப்ப போய். தண்ணிக்குள்ளே வந்துட்டு பாண்டாஸு. ஐ கியூட் பாண்டாஸ். ஓகே நம்ம இந்த பாண்டா ஹேபிட்டை ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். மரத்தை ஏறி சொல்லிட்டாங்க. நீ என் ஜூ கீப்பர், நீயும் வந்து ஹெல்ப் பண்ணாண்டா. இப்படி தான் போகணுமா? எப்படிடா போகணும்?
வெயிட் பண்ணுறா. நான் எங்கே வெயிட் பண்ணுறது? சரி சரி வெயிட் பண்ணு கேம் விட்டு வெளியே போகிறேன்னு மறட்டுறியா நீ என்ன கைஸ்? இவன் நான் வெயிட் பண்ணலாம் கேம் விட்டு வெளியே போயிடுவானா? வெளியே போறியா? ஆ நான் எதுவும் சொல்லலையே, நான் எதுவுமே பேசலையே. கேட்டல அப்போ வாயை மூட்டு இந்த கேம் விளாடணும். ஓகே வேணாண்டா வெளியே போயிடாத. எங்கிட்டா இருக்க இப்போ நீ? அப்படியா? நம்ம வாடி தரட்டா? வந்துட்டேன் ப்ரோ. அதெல்லாம் தண்ணி வந்துட்டேன் ப்ரோ. இனி உள்ள லெவல் தான் ஈஸியாக தான் இருக்கும். வந்துடு. ஹாய் ப்ரோ. அழகுங்களா? சே இந்த பாண்டா லெவலு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆண்டலோட? ஆமாடா. டேய் பாண்டா எத்தனை நாள் குளிச்சு? சரி எங்கே போகணும்? உங்கள் பாண்டா மரம் ஏறுமாங்க? இந்த ஆன்சருக்கான விடை தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏய் இந்த லெவலில் வரைக்கும் வந்துட்டேன். 6 நிமிஷமாக 3 லெவல் ஆடிட்டு இருக்கோம். அப்போ 1 நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் எடுத்துருக்கோம். ஒரு லெவலுக்கு 2 நிமிஷம் எடுத்துக்குவோம். அதெல்லாம் குளருது. சரி சரி இடம் நீ என்ன லெவல்? இதாண்டா இந்த அக்வாரியம் என்ன சத்தியா? இதெல்லாம் படக்கூடாது. அக்வாரியமுக்கு அந்த தண்ணி இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. சொல்லியிருந்தானா நான் வெயிட் பண்ணியிருப்பேனா? நீ என்ன நான் என்ன தெரியுமா நினச்சேன், ஏதோ தள்ளி விட்றானே காய்ஸ் உண்மையாகவே. ஷோ அவங்கள மாதிரி பிளேஸ் இருக்கிறதுனால தான்டா ரோப்ளாக்ஸ் போர் அடிக்குது. சரி இது இனிமேல் எங்கே போகணும்டா? இனிமேல் எங்கே போகணும்? ஓ இந்த வழி எடுத்து இருக்கலாம். போகலாம். கைஸ் இதில் கீழே விழுந்துட்டே இருக்கேன். டே இது எனக்கு விளையாடி தெரியாடா, நான் உனக்கு அது விளையாடி தரேன். அது எனக்கு ஈஸியான லெவல்னால் தர மாட்டேன்னா எனக்கு இது கஷ்டமாக இருக்குடா. அக்வாரியம் வந்துட்டேன். அம்மே பயமாக இருக்கு. தண்ணிக்குள்ளே இருக்காங்க கைஸ். ஆகணும் ஷார்க்கு என்ன பண்ணுவோம்? நம்மளை கடிச்சு கொதரும். பண்ணக்கூடாதா? ஷார்க் என்ன பண்ணுறோன்னு கேட்குற ஒரே ஆள் நீ தான்டா. இன்னும் பயமாக இருக்கு. ஷார்க் ஒன்றை கடிச்சு சாப்பிடும். உன் எலும்பு அப்படி நொறுங்கும். யூனோ யூ புரிஞ்சு வெக்கேஷன் ஃபையிங். ப்ரெஷன் கண்டுபிடிச்சிட்டியா? அக்கா நானும் வந்தேங்க. எப்படி ட்ரெஷர் ஓப்பன் பண்ணணும்? அது கிட்ட போய் தொடு அதை. ஆனால் ஓப்பன் ஆயிடும். இப்போ நான் கீழே இறங்கணுமா என்ன? கீழே இறங்கிடணும் கைஸ். இது என்ன இடம்? இங்கே எந்த அனிமலும் இல்லை, அதனால நான் எஸ்கேப்பு. என்ன இடம்? ஓகே டேய் தொட்டோன்னே வேறு எதாவது எடுத்துட்டு வந்துட்டா? ஆமாம் அந்த ஒரு புல்லாக இருக்கா, அதை தொடாமல் வந்துடு. தொட்டு தெரியாமல் அப்போ செத்துருவேன். தொட்டாமல் போயிட்டே இருக்கேன். தொட்டு வந்து அப்போ உனக்கு லேக்காக இருக்கும். டேய் பியர் இடத்துல கொண்டு விட்டுட்டு. பாண்டாவா? ஆமாம். நான் அக்வாரியமே தாண்டியே. அக்வாரியம் தாண்டி செக் பாயிண்ட் தொட்டதில்ல. நான் இந்த இடத்துல தாண்டி இப்போ வந்துட்டுருக்கேன். சீக்கிரம் வந்துடு. நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். இப்போ தான் தாண்டி வந்தேன். இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. செகண்ட் லெவல் தள்ளிக்கோங்கோ, கொஞ்சம் கொல்லிக்கோங்கோ. பட்டை கிட்டே எல்லாரும் தள்ளிக்கோங்க. ஏற முடியல. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்டா. அந்த லெவலில் நான் விளையாடி தரட்டா? இந்த லெவலில் எனக்கு விளையாடி தெரியா? ஓகே ஓகே ஹியர் யூ கேட்ச் மீ கேட்ச். இப்போ தான் பாண்டா லெவலில் விளையாடிட்டு இருக்கான். ஸோ பேட் பாய். இந்த பாண்டாவோட ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறான். ஏனியோட ஐயோ ஃபஸ்ட் பர்சனில் போடாதுன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்கிறது? நான் ஃபஸ்ட் மந்த்லேயே போட்டு விளாட்லையே. நீ ஃபஸ்ட் பர்சன் ஃபஸ்ட் மந்த் போட்டு வச்சுருந்தேன். உடம்பு மட்டும் ஸ்பீடாக போகுதுயா. கீழே வந்து சாரி. என்னடா ஜம்ப் பண்ணவே மாட்டேங்குதுடா. ஜம்ப் வர மாட்டேங்குதுடா. ஃபஸ்ட் மந்த்தில் போட்டு விளாட போகிறேன். டேய் வேண்டாம்டா. ஏன்டா? என்னோட இது நீ ஃபஸ்ட் பர்சனில் போடாதடா. ஏன்டா? திரும்பி நீ வேணா வச்சுக்கோ. ஐயோ வைக்க தெரியாது. வந்துட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டில் நீ தான் வச்சு தரணும். பார்த்துக்க எனக்கு பயமாக இருக்கு. அது பயமாக இருக்கு. சாரி பயமாக இல்லை. இதுவும் ஒன் திங். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. 2 ஸ்பெஷல் டே. இன்டர்நேஷ்னல் லேபர் டே கைஸ்.
அது மட்டும் ஏடா எங்களோட கோயில் டேய் எங்கே போயிட்டு இருக்க வெயிட் பண்ணு நான் வந்துட்டேன் வரல ஹலோ ஹாய் டேய் 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 எங்கே இருக்கடா டேய் வெயிட் பண்ணு நீ அங்கேயே இருந்துக்கோ நான் வந்துடுறேன் ஹலோ ஹலோ ஹாய் 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 மை நான் தானே இருக்கேன் டேய் இல்லைடா கீழே வந்துட்டேன்டா அந்த அண்ணானுக்குள்ள வந்து ஃபோன் மாற்றிக்கலாம் ஓகே வா வா நீ வா ம் எனக்கு மட்டும் இப்படி ஸ்டக் ஆகாமல் அழக போகுது உனக்கு நீ ஃபஸ்ட் பர்சனில் போட்டிருக்கனால உனக்கு ஸ்டக் ஆகும். அப்புறம் அழக நானும் ஃபஸ்ட் பர்சன்லேயே போட்டு கொஞ்ச நேரம் விளையாட போகிறேன். ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அவங்க எப்படி இருக்குன்னு. நம்ம விளாடுற மாதிரியா இருக்கு. ஆமாம் கைஸ் நம்ம ஐ வைக்கிற மாதிரி ஸ்பீடாகவும் போக முடியுதுடா கொஞ்சம் ஸ்டக் ஆகாமல். ஃபஸ்ட் பர்சன்லாம் அவ்வளோ குட். நீ எங்கே போன? நான் ஆள் ஏறிட்டு இருக்கேன். டே வெயிட் பண்ணு. நீ மட்டும் விட்டு வெயிட் ஏன் அவனுக்கு வெயிட் பண்ணி தானே உன்னை கூப்பிட்டு வந்தேங்க இங்கே. அப்போ நீ கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல. நீ எனக்கு வெயிட் பண்ணணும்ல. எங்கே போகணும்? எங்கே போகணும்னு தெரிலையே. எங்கே போன? கீழே போகணுமா? அப்படி ஏன் மேலே போயிட்டியா? நான் மேலே ஏறி கீழே இறங்கிட்டேன். வெயிட் பண்ண மாட்டியா? வெயிட் பண்ண மாட்டேன். அடுத்து செக் பண்ணி விளையாடிதாங்க. என்னடா இது? எனக்கு உனக்கு பிரச்சனைடா. இந்த இருக்குனால தான் என்னால் விளாட முடியல. லைக் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிதான். போட இது இருக்குனால தான் என்னால் விளாட முடியல இப்போ. உனக்கு இப்படி ஸ்டக்காக ஃபஸ்ட் பர்சனில் போட்டாலும் ஃபஸ்ட் பர்சனில் போட்டு ஸ்டக் ஆகாது. ஆகுதுடா. அப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜஸ்ட்டு. இந்த பசில் வழி நான் உனக்கு கண்டுபிடிச்சி தரேன். ஓகே. கிட்ட வந்துட்டேன்டா இதை கழுத்திடலாமாடா? கலத்துனா மைக்கு போச்சுடா கீழே விழுந்துட்டாடா. இதால சொல்லாங்க. இதால தான்டா போடா. இது கழுத்து தூக்கி எரிஞ்சிட்டு அப்புறம் மைக்கு அப்புறம் வர ஒர்க் ஆகாது. மைக் ஒர்க் ஆக தேவையில்லடா. நீ சும்மா பேசுடா. சும்மா பேசிடு அதுக்கப்புறம் பிடிங்கி எரிஞ்சிருவேன். அப்புறம் என் ஃபோனை வாங்கிட்டு போடா. வாண்டா முன்னாடா போடா. கைஸ் இதுக்கு நம்ம இவனுக்கு இதுக்காண்டியே நம்ம விளாடி ஜெயிக்கிறோம் கைஸ். நான் 3rd பர்சன்ட்லேயே போட்டுருக்கேன். சாரி அப்போ இதுக்காண்டி நான் இப்போ வரேன்டா. யூனோ ப்ரோ பிளேயர்ஸ்க்கெல்லாம் என் ஒரே வழி. சரி எப்படி போகணும்? எங்கே வர போகலாம்? யூனோ அவன் ஆங்கிரி ப்ரோ பிளேயர். ஐ வெளியே கண்டுச்சிட்டேன். எல்லாம் வெளியே கண்டுச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஹலோ ப்ரோ. நான் இந்த லெவலில் மாட்டிகிட்டு இருக்கேன்டா. முதல் லெவலுக்கு வந்துட்டியா? ஆமாடா. நெக்ஸ்ட் லெவலுக்கே வந்துட்டாங்க கைஸ். போங்க கைஸ். நீங்கள் லைக் பண்ணாதனால தான். நாங்கள் நீங்கள் லைக்கும் பண்ண முடியுது சப்ஸ்கிரைபும் பண்ண முடியுது. அதனாலே டாக் வந்து 2.5 2.0 இல்லை 3.0டா. ப்ளீஸ்டா விளையாடிதாடா. பாடா நீ ப்ரோ பிளேயர் தானே? ஐ எம் நாட் அ ப்ரோ பிளேயர். ஐ எம் a true player. பட் யூ ஆர் ப்ரோ பிளேயர். வாட் ஃபோன் வந்துடுச்சுடா. ப்ரோ பிளேயருக்கு ஃபோன் வர்றோம். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே வந்தேன். அந்த இடத்துல தான்டா இருக்கு. ஃபஸ்ட் பர்சனில் தான்டா போட்டு விளாட போகிறேன். இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. இன்னும் உன்னோடது வரக்கூடாதுடா. திருப்பி என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறான் கைஸ். எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு கைஸ். என் ஃப்ரெண்டு அவனுக்கு கால் பண்ணாங்க கைஸ். அவன் ஃபோனில் அது என்ன ஆச்சுன்னா அவனுக்கு ரோப்ளாக்ஸை விட்டு வெளியே போய் விட்டுட்டு அதனால இப்போ நான் லீடிங்கில் இருக்கேன். அவன் ஃபஸ்ட்லேருந்தே வந்தாகணும். இனிமேல் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்டா. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தந்தேன்டா. நீ முன்னாடி போனேன். இன்னும் ப்ரோ பிளேயர்ஸுக்கு தான் ஃபோன் வராது. ப்ரோ இல்லாத பிளேயர்ஸ்க்கெல்லாம் ஃபோன் வரும். அப்புறம் நீங்கள் வெளியே போயிருங்க. என்ன ஜாயின் கொடுறா, இல்லைன்னா வேற எங்கேயோ போயிடுவாடா. அப்படியா? ஆமாம். ருத்ரபத்ரன் இப்போ எல்லாருக்கும் லீவ் விட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
எங்கள் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க. எவன்டா ருத்ராபதிரன் வாழ சும்மா கால் பண்ணிட்டு ஆஃப்லைனில் கிடைக்கிறேன் இல்லையே ஜாயின் கூடுறா. மண்டப்பாயில இடிக்கான். டேய் கைஸ் அவனை போட்டு திட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க கைஸ். ருத்ரபத்ரனை போட்டு திட்டுன்னு தட்டிட்டு இருக்கான். போடாடே லெட்ஸ் 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 கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் ரெண்டு ஏன்டா ட்ராப் பண்ணுறது ருத்ரபத்ரடா ஒரு நிமிஷம் தாடா. ஓகே அவன் என் கூட ரெக்கார்ட் பண்ண வரேன்னு தான் கால் பண்ணியிருக்கான். எதுக்கு திரும்பியும் கால் பண்ணுறான் போச்சுல அவனை திருப்பி கால் பண்ணுறான்டா. இப்போ தானடா ஏய் இனிமேல் கால் பண்ணாலும் அட்டன் பண்ணி இப்போ எங்கள் அண்ணன் வரமாட்டான் நடு ரெக்கார்டிங்கில் இருக்கான் அப்படின்னு சொல்லு. ஓகே ஹலோ ஹலோ டேய் நான் இந்த லெவலில் தாண்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கால் பண்ணி கிழிக்கிறீங்களா? டேய் இந்த வாட்டி நான் அவுட் ஆகாமல் போகலன்னா மை நேம் இஸ் முட்டை தலையன். கட் பண்ணுங்கண்ணா. இந்த வாட்டி நான் அவுட் ஆகிட்டேன்னா என் பேர் முட்டை தலையன். ஓகே டேய் நான் ஒரு சேலஞ்ச் விட்டுருக்கேன்டா. இந்த வாட்டி நான் அவுட் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன் என் பேர் முட்டை தலையன். ஓகே எல்லோரும் என்ன அப்படி தான் கூப்பிடணும். ஐயோ தெரியும் பேர் என்ன மிஸ்டர் டார்க் ஜோன் 3.0 you know. முட்டத்தலையன். ஐயோ முட்டை தலையன். இந்த வாட்டி அவுட் ஆனேன்னா அந்த பேர் வைக்கலாம். ஓகே இந்த வாட்டி என்ன நான் அவுட்டே ஆக மாட்டேன் கான்ஃபிடென்ட்டாக. யூனோ தெரியுமா எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் அவுட் ஆகலையே, நான் இன்னொரு வாட்டியும் அவுட் ஆகிட்டனே. என் முட்டை தலையாவா? யாரை நான் முட்டை தலையானுங்கிறேன்? நான் வின் ஆகிட்டேன்டா. முட்டை தலையாவான்டா முட்டை தலையா. ருத்ரபத்ரனால அவன் சரியான ஆங்கிரியாக இருக்கான். யூனோ ப்ரோ பிளேயர் நீ எதுக்கு ப்ரோ பிளேயர் இல்லைன்னு எதுக்கு சொன்னேன்? ப்ரோ பிளேயர்னு சொல்லியிருந்தேன்னா உனக்கு கால் வந்திருக்கா தெரியுமா? அதெல்லாம் ப்ரோ பிளேயர் சீக்ரெட் யூனோ. என்னடா இது முட்டு சந்தா காய்ஸ். மேட்ச் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதே. ஓகே வந்துட்டோம். ஏய் ஓகே காய்ஸ் மேட்ச் இன்னும் தாண்டி வரல. ஐயோ அது வந்த இடத்துக்கே வந்திருக்கு. இந்த இடத்துக்கு போகக்கூடாது. அப்போ மிடில் நம்ம போய் பார்க்கலாம். ரைட்டாக இருக்குன்னு சொல்லி போனால், அப்புறம் லெஃப்ட்டு ரைட்டாக இருக்குன்னு சொல்லி போனால் எதுவுமே ரைட்டாக இல்லை, எல்லாமே லெஃப்டாக தான் இருக்குது. அதனால் इंजो यो नो ये ना मेरा प्रो प्लेयर है, तुम्हारे प्लीज़ डोर ओपन है, मेरा डोंट नो द वली है, प्लीज़ पुरिफिकेशन है. ஐயோ கைஸ் இவன் என்னத்த டே இந்த மேஸ் உனக்கு நீ இது பண்ணலடா, மேஸ் கம்ப்ளீட் பண்ணல. எந்த வழியாக போனேன்? டே சொல்லி தாயேண்டா, ஏன்டா போகிறான்னு பிடிச்சோன்னா வர மாட்டேங்குது. நான் வந்துட்டேன்டா, நீ சொல்லித்தரலன்னா வரமாட்டேடா. இது என்னடா வழி? முதல்ல அடிடா. ஐயோ ஐயோ எனக்கு முதல்ல சரியாடா பயம்டா. முதல்லையா நீ தண்ணிக்குள்ளே போட்டால் செத்துருவானா? சாக மாட்டேன். அப்போனா போகிறது ஜோட்டு என்னை ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் என்ன உன் ஃபேஸ் காணும், என் ஃபேஸு காணும் விட்ரு. டே நான் பண்ணது ஸ்வாட்லேயே ஆடுறேன் கைஸ். அவன் வேறு ஏதோ கேம் போகிறானா? சரி ஸ்வாட் போட்டுருக்கேன். அதுதான் போட்டேன். வராட்டி போட்டுமா தம்பி? அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அப்போ சொல்ல முதல்ல
தண்ணிக்குள்ளேயே நான் நீச்சல் அடிச்சு போயிடுவேன். முதல்ல கடிச்சிட்டுனா பயம். தண்ணிக்குள்ளேயே எஸ்கேப் ஆகி தண்ணிக்குள்ளே போனேன். தண்ணிக்குள்ளேயே போய் எஸ்கேப் ஆகி வந்தாச்சு கைஸ். ஓ இங்கே தான் உடஞ்சிருக்கு. ஆ வாட் ஹேப்பன்? ஓகே கைஸ் நம்மளை ஃபஸ்ட்லேருந்தே கொண்டு வந்து விட்டாங்க. பிகாஸ் நான் எனக்கு ரீகனெக்ட் காட்டினால. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சு நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க் விட்ருங்க. பாய் guys, see you on next video.